வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ அப்டேட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நவம்பர் 16 அன்னைக்கு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் ஓபன் பண்றத பத்தி ரீசெண்டா கிடைச்சிருக்க அப்டேட் பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல சம் ரிலாக்ஸேஷன்ஸோட லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பஸ் ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட்லாம் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அண்ட் மால்ஸ்லாம் கூட ஓபன் பண்ணிட்டாங்க. ஆஃபீஸ்லாம் ஓபன் பண்ணி நிறைய பேர் வேலைக்கும் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் தியேட்டர்ஸ்லாம் கூட ஓபனிங்க்கு ரெடி ஆயிருச்சு. பட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஓபன் பண்றது மட்டும் பெரிய கொஸ்டின் மார்க்கா இருந்துச்சு. பல குழப்பத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நவம்பர் 16th இருந்து ஓபன் பண்றதா ஒரு இன்ஃபர்மேஷனை தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. மழைக்காலம் குளிர்காலம் ஸ்டார்ட் ஆயிருக்க இந்த சிச்சுவேஷன்ல அண்ட் தீபாவளி ஃபெஸ்டிவல் மந்த்ன்றதுனால கொரோனா வைரஸோட தாக்கம் அதிகரிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓபன் பண்றது ஸ்டூடெண்ட்ஸுக்கு சேஃப்டியா இருக்காதுன்னு நிறைய பேர் தங்களோட எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டு வந்தாங்க. அண்ட் கண்டினியூஸா நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வரதுனால ஜான்வரி மந்த்துக்கு அப்புறம் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓபன் பண்றத பத்தி முடிவுகள் எடுத்துக்கலாம்னு நிறைய பேர் கருத்து தெரிவிச்சுட்டு வந்தாங்க. இந்த சிச்சுவேஷன்ல நவம்பர் 9 அன்னைக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓபன் பண்றத பத்தி கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்படுறதா சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்க ஸ்கூல்ஸ்ல இந்த கான்வர்சேஷன் மீட்டிங் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த மீட்டிங்ல 9th to 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் நிறைய பேர் ரொம்பவே ஆர்வமா கலந்துக்கிட்டு அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சாங்க. நவம்பர் 16 அன்னைக்கு ஸ்கூல்ஸ் ஓபன் பண்றத பத்தி ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலை என்ன, அவங்களோட கருத்து என்னன்னு ஒரு சில நியூஸ் சேனல்ஸ்க்கு பேட்டி கொடுத்திருக்காங்க. அந்த ஆடியோவை இப்ப கேட்கலாம். எங்களுக்கு ஸ்கூல் திறக்கிறதுனால கொரோனா பரவிடும் ரொம்ப பயமாக இருக்குது. நாங்கள் வேறு ஃப்ரெண்ட்ஸை நிறையா இருக்க பார்க்காம இருந்ததுனால போய் பார்த்து கை கொடுப்போம், கட்டி பிடிப்போம், விளாடுவோம், ஜாலியாக விளாடுவோம். அதனால் எங்களுக்கு கொரோனா பரவிடுமோன்னு பயமாக இருக்குது. எங்களை விட எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பரவிடுமோன்னு பயமாக இருக்குது. அதனால் ஸ்கூல் திறக்கிறத கொஞ்சம் தள்ளி வைக்கணும்னு நாங்கள் கேட்டிருக்கோம். லாக்டவுன் வந்ததுலேருந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னும் கொரோனாவுக்கு மருந்தும் கண்டுபிடிக்கலை. ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நாங்கள் எப்பயும் போல் போவோம். இப்போ 16ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறேன்னு இருக்காங்க ஸ்கூலு. அதனால் எங்களுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது, அச்சமாகவும் இருக்குது. தங்களோட பிள்ளைங்களோட படிப்பு பாதிச்சிடக்கூடாதுன்ற நோக்கத்தில் நவம்பர் 16 அன்னைக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணால் தங்களோட பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப சம்மதிக்கிறதா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் நியூஸ் சேனல்ஸுக்கெல்லாம் பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த ஆடியோவை இப்போ கேட்கலாம். இப்போது கொரோனா கண்ட்ரோலுக்கு வந்திருக்குது. அதனால் ஸ்கூலுக்கு அனுப்புறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்கூலில் பசங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாத ஸ்டெப் எடுத்து நடவடிக்கை எடுத்தாங்கன்னா ஸ்கூலுக்கு அனுப்புறது எங்களுக்கு சம்மதம் தான். ஏன்னா பாதுகாப்புன்றதுங்க சார், நம்ம யாருக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது. ஏன்னா நம்ம எல்லாரும் தான் வரோம். இப்போ பஸ்ஸில் வர நிலைமை தான் பசங்களுக்கு. அதனால் இப்போ ஒவ்வொருத்தராக உட்காந்து போகணும்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி உட்காரதும் இல்லை. அதனாலையும் சேஃப்டி இல்லை பசங்களுக்கு. நான் திறக்கலான்னு தான் நினைக்கிறேங்க சார். என்ன பசங்க படிக்காமல் நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. படிப்பும் முக்கியம் பசங்களுக்கு. இத்தனை நாள் ஆகும், எப்போவுமே இந்த மாதிரி இல்லை. இத்தனை நாள் ஆகி படிப்பும் கெட்டு போச்சு பசங்களுக்கு. அதனால் திறக்கலாம். நான் அதை தான் எழுதி கொடுத்தேன். எங்களுக்கு சம்மதம் தான். ஆனால் பசங்களுக்கு சேஃப்டியும் முக்கியம், படிப்பும் முக்கியம் சொல்லி தான் நான் எழுதி கொடுத்தேன். கொரோனா வேக்சின்ஸ் கண்டுபிடிக்காத இந்த சிச்சுவேஷன்ல வேக்சின்ஸ் போடாம தங்களோட பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப விருப்பம் இல்லைன்னு நவம்பர் 16 அன்னைக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணா எங்களோட பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டோம்னு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் நியூஸ் சேனல்ஸ்க்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த ஆடியோவை இப்ப கேட்கலாம். பொண்ணு சப்போஸ் ஸ்கூலுக்கு அனுப்பினாலும் பஸ்ஸில் தான் வரணும். அதேமாரி ஸ்கூலில் பசங்க கூட சேர்ந்து உட்காந்துருப்பாங்க. ஒரு ஆளுக்கு இருந்தாலும் எல்லாருக்கும் பாதிப்பு. அதனால் இப்போ ஸ்கூலுக்கு அனுப்பலை. அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அந்த கொரோனா எப்போ முடியுதோ அப்போ தான் அனுப்புகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இன்னும் மருந்தே இன்னும் கண்டுபிடிக்கல. மாஸ்க் கட்டணும், இன்னும் எவ்வளோ இன்னே தான் இருக்குது. அதால் பள்ளிக்கு அனுப்புறது பயமாக தான் இருக்குது. ஸோ இந்த கருத்து கேட்பு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் 60% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் தங்களோட பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப சம்மதிக்கிறதாகவும் அண்ட் 40% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் தங்களோட பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறதா ஒரு சில நியூஸ் சேனல்ஸில் சொல்லிட்டு வராங்க. கருத்து கேட்பு கூட்டத்தில் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் சொன்ன கருத்தின் அடிப்படையில் நவம்பர் 16 அன்னைக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்களா இல்லையான்னு நவம்பர் 12 அன்னைக்கு நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி சார் அனௌன்ஸ் பண்ணுவாருன்னு நம்ம தமிழ்நாடு எஜுகேஷன் மினிஸ்டர் செங்கோட்டையன் சார் சொல்லியிருக்காரு. அண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 16 அன்னைக்கு காலேஜ் ஓப்பன் பண்ணுறதை பற்றி நவம்பர் 12 அன்னைக்கு முடிவுகள் சொல்லப்படும்னு உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் சார் சொல்லியிருந்தாரு. இந்த சிச்சுவேஷன்ல காலேஜ் பத்தி கிடைச்சிருக்கிற இன்னொரு அப்டேட் என்னன்னா, யூஜிசியில இருந்து எல்லா யூனிவர்சிட்டிக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. காலேஜ் ஓபன் பண்ணும்போது ஹாஸ்டல்ஸ்ல ஒரு ரூம்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்க அலோ பண்ணணும்னு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிட்டி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜுக்கு வரும்போது கொரோனா டெஸ்ட் எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் 14 days குவாரண்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கொரோனா நெகட்டிவ்னு வந்திருந்தாலும் 14 days குவாரண்டைன் கண்டிப்பா பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பா ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஸ்கூல் காலேஜ் பத்தின ரீசெண்ட் அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.